கபீர்தாஸ் அருவ நிலையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். கிருஷ்ணரைப் பற்றி சொன்னால் அவர், நான் ஏன் அவனை வழிபட வேண்டும்? கோபியர் கைகொட்டி தாளமிட்டனர். அதற்கேற்ப குரங்கை போல் நடனமாடியவன்தானே அவன் என்பார். உருவக் கடவுளை வழிபடுபவர்களுடன் நான் உருவவாதியாக இருக்கிறேன். அருவத்தை நாடுபவர்களுடன் அருவவாதியாக இருக்கிறேன். விஷயம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களையும் சிறிது கடைபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா பாதை வழியாகவும் போய் பார்க்க வேண்டும். சொக்கட்டா நாட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடக்காவிட்டால் எப்படி நடு இடத்தை அடைய முடியும்? அப்படி சுற்றி காய் ஒருமுறை நடு இடமாகிய சொர்க்கத்தை அடைந்த பிறகு எதனாலும் அதை வெட்ட முடியாது. யோகிகள் இருவகை. பகூதகர், குடீசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற, மனத்தில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகூதகர்கள். பல்வேறு இடங்களிலும் சுற்றி மனத்தை ஒருமுகப்படுத்தியவர்கள், அமைதி கண்டவர்கள், எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாகத் தங்கி சாதனைகள் செய்பவர்கள் குடீசகர்கள். ஒரே இடத்தில் தங்குவதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். தீர்த்த யாத்திரைகளில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி சென்றாலும் அது ஒரு புத்துணர்ச்சியை பெறுவதற்காக மட்டுமே. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவற்றுடன் சாக்தம், வைணவம், வேதாந்தம் என்று எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள். வெவ்வேறான பாதைகள் வழியாக வருகிறார்கள் என்று அப்போது கண்டேன். காமினி, காஞ்சனம்தான் மாயை. இவற்றின் பிடியில் நீண்ட நாள் இருக்க நேர்ந்தால் கூருணர்ச்சியை இழக்க நேரிடுகிறது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றே அவன் நினைத்துக் கொள்வான். தோட்டி மலக்கூடையை சுமந்து செல்கிறான். பழக்கதோஷத்தின் காரணமாக அதன் மீதுள்ள வெறுப்பு அவனுக்கு போய்விடுகிறது. இறைவனின் திருநாமத்தையும் புகழையும் பாடுவதில் தொடர்ந்து ஈடுபட்டால் படிப்படியாக பக்தி வருகிறது. அதற்கு வெட்கம் கூடாது. வெட்கம், வெறுப்பு, பயம் மூன்றும் கூடாது. பக்தனின் இதயம் இறைவனின் இருப்பிடம். அவர் எல்லா உயிர்களிலும் உறைகிறார் என்பது உண்மைதான். ஆயினும் பக்தனின் இதயத்தில் அவர் சிறப்பாக எழுந்தருள்கிறார். ஒரு ஜமீன்தார் தனக்கு சொந்தமான இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்ன வரவேற்பறையில் போனால் அவரை காண முடியும் என்பது மக்களுக்குத் தெரியும். அதுபோல் பக்தனின் மனம் பகவானுடைய வரவேற்பறை. ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரையே யோகிகள் ஆன்மா என்கிறார்கள். பக்தர்கள் பகவான் என்கின்றனர். ஒரே பிராமணன் பூஜை செய்யும்போது பூஜாரி, சமையல் செய்யும்போது அவன் சமையல்காரன். ஞான நெறியை பின்பற்றுபவனான ஞானி இது அல்ல, இது அல்ல என்று பகுத்தறிகிறான். பிரம்மம் இது அல்ல, அது அல்ல, உயிர்களல்ல, உலகமல்ல என்று ஆராய்ந்து அவனது மனம் நிலைப்படுகிறது, ஒடுங்குகிறது, சமாதி வாய்க்கிறது. அப்போது பிரம்மஞானம் உண்டாகிறது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா, நாமரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்மஞானியிடம் இருக்கும். பிரம்மம் என்ன என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரம்மம் ஓர் உருவக்கடவுள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஞானிகள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விழிப்பு நிலையும் உண்மை என்று கொள்கிறார்கள் அவர்கள். இந்த உலகம் கனவு போன்றது என்று அவர்கள் சொல்வதில்லை. இந்த உலகம் இறைவனின் மகிமை என்று பக்தர்கள் கூறுகின்றனர். வானம், நட்சத்திரம், சந்திரன், சூரியன், மலை, கடல், உயிரினங்கள் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறார். அவரது மகிமை உள்ளே நம் இதய நடுவில் அவர் இருக்கிறார். வெளியிலும் இருக்கிறார். அவரே 24 தத்துவங்களாக, உயிர்களாக, உலகமாக ஆகியுள்ளார் என்று உயர்ந்த பக்தர்கள் கூறுகின்றனர். பக்தர்கள் சர்க்கரையை சுவைக்க விரும்புகிறார்கள், சர்க்கரையாக ஆக விரும்புவதில்லை. பக்தனின் நிலை என்ன தெரியுமா? பகவானே, நீ எஜமான், நான் உன் சேவகன். நீ என் தாய் தந்தை, நான் உன் பிள்ளை. நீ முழுமை, நான் உன் அம்சம் என்கிறான் பக்தன்.
நான் பிரம்மம் என்றெல்லாம் சொல்வதை பக்தன் விரும்புவதில்லை. யோகிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவது யோகம்தான் அவர்களின் லட்சியம். யோகி உலகியல் விஷயங்களிலிருந்து மனத்தை பின்னால் இழுத்து பரமாத்மாவில் நிறுத்த முயல்கிறான். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் தனிமையான இடத்திற்குச் சென்று அசைவில்லாத ஆசனத்தில் அமர்ந்து மனத்தை மற்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து தியானம் செய்கிறான். ஆனால் இருப்பது ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. யார் பிரம்மமோ அவரே ஆன்மா, அவரே பகவான். ஞானியின் பிரம்மம், யோகியின் பரமாத்மா, பக்தனின் பகவான் எல்லாம் ஒருவரே. படைத்தல், காத்தல், அழித்தல், உயிர், உலகம் எல்லாம் சக்தியின் விளையாடல் என்கின்றனர் ஞானிகள். ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் கனவு போன்றவை. பிரம்மம் ஒன்றே உள்ளது, மற்ற எதுவும் கிடையாது. சக்தியும் கனவை போன்றதுதான். ஆனால் 1000 ஆராய்ச்சி செய்தாலும் சமாதி நிலைமை அடையாமல் சக்தியின் எல்லையை விட்டு வெளியே வர முடியாது. நான் தியானம் செய்கிறேன், நான் சிந்தனை செய்கிறேன், இவையெல்லாம் சக்தியின் எல்லைக்கு உட்பட்டவை, சக்தியின் ஐஸ்வரியத்திற்கு உட்பட்டவை. எனவே பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றையும் ஏற்றே ஆக வேண்டும். நெருப்பும் அதன் சூடும் போல் நெருப்பை ஏற்றுக்கொண்டால் அதன் சூட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூட்டை விட்டுவிட்டு நெருப்பை நினைக்க முடியாது. நெருப்பை விட்டுவிட்டு அதன் சூட்டையும் நினைக்க முடியாது. சூரியனை விட்டுவிட்டு அதன் கதிர்களை நினைக்க முடியாது. கதிர்களை விட்டுவிட்டு சூரியனையும் நினைக்க முடியாது. பால் எப்படி இருக்கிறது? ஓ, வெண்மை, வெண்மைதான். பாலை விட்டுவிட்டு அதன் வெண்மை நிறத்தை மட்டும் நினைக்க முடியாது. அதுபோல் பாலின் வெண்மை நிறத்தை விட்டுவிட்டு பாலையும் நினைக்க முடியாது. இதுபோன்றே பிரம்மத்தை விட்டுவிட்டு சக்தியையோ, சக்தியை விட்டுவிட்டு பிரம்மத்தையோ நினைக்க இயலாது. இறைவனை விட்டுவிட்டு உலகையோ, உலகை விட்டுவிட்டு இறைவனையோ நினைக்க முடியாது. ஆத்ய சக்தி ஆடல்மயமானவள். அவள் படைக்கிறாள், காக்கிறாள், அழிக்கிறாள். அவளுடைய பெயர்தான் காளி. காளிதான் பிரம்மம், பிரம்மமே காளி. இருவரும் ஒருவரே. ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்று எந்தச் செயலும் இல்லாமல் அவள் இருப்பதாக நாம் நினைக்கும்போது பிரம்மம் என்கிறோம். இந்தச் செயல்களை செய்யும்போது அவளை காளி என்கிறோம், சக்தி என்கிறோம். உள்ளது ஒன்று, நாமரூபம்தான் வேறு. தண்ணீர் ஒன்றே, அதையே ஜலம், வாட்டர், பானி என்றெல்லாம் அழைக்கிறோம். ஒரு குளத்திற்கு 3-4 படித்துறைகள். ஒரு துறையில் இந்துக்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் அதை தண்ணீர் என்கிறார்கள். மற்றொரு படித்துறையில் முகமதியர்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் பானி என்கிறார்கள். இன்னொரு துறையில் ஆங்கிலேயர்கள் நீர் அருந்துகிறார்கள், அவர்கள் வாட்டர் என்கிறார்கள். மூன்றும் ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. இறைவனை சிலர் அல்லாஹ் என்கிறார்கள், சிலர் காட் என்கின்றனர், சிலர் பிரம்மம் என்கிறார்கள், சிலர் காளி, ராமர், ஹரி, இயேசு, துர்க்கை என்றெல்லாம் கூறுகின்றனர்.